Hello guys, welcome to Master by Learning YouTube channel. லாஸ்ட் வீடியோவில் வந்து டேட்டா இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் எல்ஓசி ஐஎல்ஓசி ஃபங்க்ஷன் வந்து சீரீஸில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம டேட்டா ஃப்ரேமில் வந்து எப்படி இந்த இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து டேட்டா ஃப்ரேமில் எப்படிங்க இருக்கும், ஒரு ரோ இருக்கும், ஒரு காலம் இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி தான். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்கும்போது ஜென்ரலாக எப்படி இருந்து இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் நடக்கும்ன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா ரோக்கு வந்து ஜென்ரலாக 0 1 2 3 இப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். மேலே இருக்கிறத ஆக்சஸ் பண்ணணும் 0 1 2 3 இப்படி இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல இப்போ 2 எனக்கு வந்து இண்டெக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இதோட இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும்னா 0 அப்படின்ற ரோவில் 1 அப்படின்ற காலமில் இருக்கிறது தான் இந்த 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. அதுதான் இங்கே நம்ம இப்படி எடுப்போம், நம்ம செலெக்ஷன் பண்ணுவோம். எக்ஸில் 0 அப்படின்ற ரோவில் 1 அப்படின்ற காலமில் இருக்கிற வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி 2 அவுட்புட் வரும். ஓகேவா, இது வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி இப்போ ஸ்லைசிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் மிடில் ஒரு கமா இருக்கும். இங்கே ரோவை ஆக்சஸ் பண்ணுவோம். ரோ எந்த ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதை இங்கே போடுவோம். அதுக்கப்புறம் எந்த காலம் சொல்கிறத இந்த சைட் போடுவோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு வேல்யூ நான் இப்போ ஒரு மேட்ரிக்ஸை நான் இப்போ எடுக்க போகிறேன். எப்படி நம்ம அதை ஸ்லைசிங்கில் பண்ணலான்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ரோ போடணும், அதுக்கப்புறமா காலம் போடணும். இப்போ ரோவில் வந்து எனக்கு எந்த ரோ வேணும், இப்போ எனக்கு வந்து நான் அவுட்புட் படி பார்த்தீங்கன்னா 2 3 5 6ன்னு இருக்கா. எனக்கு வந்து இப்போ இதை வந்து நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கணும் எப்படி இந்த 2 ரோ ஃபஸ்ட் நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ 0லேருந்து 2 வரைக்கும், ஏன்னா 2ன்னு கொடுத்தா தான் அதுக்கு முன்னாடி 1 வரைக்கும் நமக்கு வரும். ஓகேங்களா, ஏன்னா இங்கே நார்மல் இண்டெக்ஸே நான் இங்கே எல்ஓசின்றது யூஸ் பண்ணல. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 வரைக்கும் முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2 வரைக்கும்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ 2 எனக்கு ஆக்சஸில் இருக்குது. இதில் நெக்ஸ்ட்டு காலமில் பாருங்கள், காலம் வந்து எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 3யோட முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து 2 வரைக்கும் தான் இருக்குது. 3னா அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகேங்களா, லாஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இது. ஸோ அப்போ இந்த பாக்ஸ் கரெக்டாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 1லேருந்து 3 வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1 3 வந்து இல்லை. ஸோ 3க்கு முன்னாடி வரைக்கும் டேட்டா ஃப்ரேமில் வந்து ரோ காலமோட தான் இப்படி பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இதில் நான் எல்ஓசி யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இதில் டேட்டா ஃப்ரேமில் தான் இந்த எல்ஓசி வந்து ரொம்ப நிறைய யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நமக்கு ஒரு லேபிள் இருக்குது. கரெக்டுங்களா, எல்ஓசியில் வந்து ஒரு வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இப்போ நான் 85 கொடுத்துருக்கேன். இங்கே என்ன பாருங்கள், ராம் அப்படிங்க, இங்கே வந்து ரோ இருக்கணும், இங்கே வந்து காலம் இருக்கணுங்க. ஓகேங்களா, ஸோ ரோவில் எனக்கு யாரோடது ஃபஸ்ட்டு வேணும்னு பார்க்கணும். எனக்கு இந்த ரோ நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். இந்த ரோவில் வந்து என்ன நேம் நான் கொடுத்துருக்கேன், ராமன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் இங்கே கொடுக்கணும். கம்மா காலம், இதில் உங்களுக்கு எந்த காலம் வேணும் அப்படின்னு பார்க்கணும். எனக்கு டிஎஸ் அப்படின்ற ஒரு காலம் சூஸ் பண்ணியிருக்கேன். டிஎஸ். ஸோ ராமன்ற ஒரு ரோவில் டிஎஸ்ன்ற காலமில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இதோட வேல்யூ. இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஈஸியாக என்னால் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எல்ஓசி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த மாதிரி நீங்கள் 0 அண்ட் 1 எல்லாம் போட்டு இங்கே உங்களால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்லேயே எல்ஓசி அப்படின்றது இந்த 1 2 3 இண்டெக்ஸ்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணாது. இங்கே இருக்கிற காலம் நேம்ஸையும் ரோ நேம்ஸையும் வச்சு தான் இது வந்து ஆக்சஸ் பண்ணும். இப்போ எல்ஓசியில் வந்து எப்படி ஸ்லைசிங் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ எல்ஓசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து லேபிள்ஸை மட்டும்தான் ரீட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இப்போ லேபிள்ஸில் வச்சு தான் நம்ம ஸ்லைசிங்கும் பண்ண போகிறோம், இண்டெக்ஸ் நம்பர் வச்சு கிடையாது. ஸோ இப்போ எல்ஓசியில் ஸ்டார்டிங் இது வந்து ரோ அண்ட் இது வந்து காலம் சொல்லியிருந்தில்ல. ரோ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எதுவுமே கொடுக்கலனா ஃபஸ்ட்லேருந்து இது வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ எது வரைக்கும் முடிக்கணுன்ற லேபிள் நான் கொடுத்துருக்கேன், சாய் வரைக்கும் முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எந்த காலம் வரைக்கும்ன்றது நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ஸ்டார்டிங் காலம்லேருந்து லாஸ்ட்டு டிஎம் வரைக்கும் ஃபுல்லாகவே எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த அவுட்புட் அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே சாய் கொடுத்துருக்குன்றதால சாய்க்கு முன்னாடி வரைக்கும்லாம் இது பிரிண்ட் ஆகாது. நீங்கள் என்ன லேபிள் இங்கே கொடுத்துருக்கீங்களோ அந்த லேபிள் வரைக்கும் அப்படியே பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுதான் இந்த எல்ஓசி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனோட மீனிங். நெக்ஸ்ட் ஐஎல்ஓசி பார்க்கலாம். ஐஎல்ஓசி அப்படின்றது வந்து நார்மல் பைத்தான் இண்டெக்ஸ் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அதாவது 0 1 2 3 வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா, இங்கே நீங்கள் மேட்ரிக்ஸ்க்கு இங்கே நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, 0 1 2 3 தான் டிஃபால்ட்டாக இருக்குன்றது, அது இங்கே ஃபாலோ பண்ணும். ஓகேவா, எதுக்கு, ஐஎல்ஓசிக்கு. ஸோ எப்படி இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது ரோ வந்து எப்படி டினோட் ஆகிருக்கும், 1 2 3 4 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸஸில் இருக்கும். அதே மாதிரி காலம் எப்படி இருக்கும், 0 1 2 3 இந்த மாதிரி இருக்கும்.
இப்போ இதை எப்படி ஸ்லைசிங் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இண்டெக்ஸ் நம்பரை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஐஎல்ஓசி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இது ரோ, இது வந்து காலம். ஸோ ரோ வந்து எனக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் 0லேருந்து 2ன்னு கொடுத்துருக்கு. ஸோ 0லேருந்து 2 அப்படின்னா 2க்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காலமில் ஸ்டார்டிங் 0லேருந்து 4 வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டார்டிங் 0 to 4 இங்கே இன்கேஸ் ஏதாவது இருக்குன்னா கூட 4க்கு முன்னாடி வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஸோ அப்போ ஃபுல்லாக இதிலிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். கீழே வந்து இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இதுதான். ஓகேவா? நார்மல் இண்டெக்ஸிங் தான் வந்துட்டு ஐஎல்ஓசிக்குள்ளே இந்த மாதிரி ஃபாலோ ஆகும். கைஸ், டேட்டா ஃப்ரேம் வந்து அதோட பேசிக்ஸ், அதோட இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் தான் நான் வந்து டேட்டா இண்டெக்ஸிங், ஸ்லைசிங், எல்ஓசி ஆப்ரேஷனில் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நான் கிரியேட் பண்ண டேட்டா ஃப்ரேம். ஸோ இதில் வந்து இப்போ நான் அன்றைக்கி சொல்லி கொடுத்ததுல சார்ட் இண்டெக்ஸ் பற்றி நான் ஒன்று சொல்லியிருப்பேன். சார்ட் இண்டெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்டராக வரதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வரணுன்றதுக்காக நம்ம சார்ட் இண்டெக்ஸ் போடுறோம். பட் இது நீங்கள் போடணுன்றது கம்பல்சரி கிடையாது. அந்த சார்ட் இண்டெக்ஸ் இல்லாமே கூட நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷனில் கேட்டிருக்காங்க ஆர்டராக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சார்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன், அதான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம டேட்டா இண்டெக்ஸிங்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு காலம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, இந்த வேரியபிள் நேம் கொடுத்து அதுக்கப்புறம் எந்த காலம் மட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்ற லேபிள் இருக்கும். டிஎஸ்ஆ இல்லை எஃப்டிஎஸ்ஆ இல்லை டிஎம்ஆ அப்படின்றதுக்கு நீங்கள் ஜஸ்ட் மார்க் டாட், அதாவது வேரியபிள் நேம் டாட் கொடுத்து நீங்கள் டிஎஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலம் மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் எந்த காலம் நேம் வேணாலும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். டேட்டா ஃப்ரேம் அப்படின்னாலே வந்து அந்த காலம் எக்ஸிக்யூஷன்ன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு சின்ன ஃபீச்சர், நான் நெக்ஸ்ட் ஒரு காலம் நான் ஆட் பண்ண போகிறேன். டோட்டல் ஒரு காலம் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆனால் வந்து அந்த டோட்டல் எப்படி இருக்கணும்னா, இந்த எல்லாத்தோட ப்ளஸ் பண்ணி லாஸ்ட்டாக தான் அந்த டோட்டல் வரணும் அப்படின்னு இருக்குன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேரியபிள் நேம் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்தாலே ஒரு காலம் ஆட் ஆகிடும் டிஃபால்ட்டாகவே. இப்போ நீங்கள் அதை ஒன்று யூஸ் பண்ணி மார்க்குன்னு கொடுத்து டோட்டல் அப்படின்ற ஒரு காலம் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே எனக்கு என்ன இருக்கணும்னா, மார்க் ஆஃப் டிஎஸ், மார்க் ஆஃப் எஃப்டிஎஸ், டிஎம் அண்டு ஊப், இந்த மூணுமே வந்து ப்ளஸ் பண்ணி அதோட வேல்யூஸ் எல்லாமே எனக்கு டோட்டலில் இருக்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா டோட்டல் அப்படின்றதும் வந்துட்டு ஆட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இங்கே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மார்க் ஆஃப் டீன்னு கொடுத்துருக்கு. டீனா என்ன மீனிங்னா டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற ரோ எல்லாமே காலம்க்கு வந்துடும், காலம் எல்லாமே வந்து ரோவாக மாறிடும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஐஎல்ஓசி கான்செப்ட் பார்க்கலாங்க. ஐஎல்ஓசி பார்க்கறதுக்கு முன்னாடி, ஐஎல்ஓசின்றது வந்து நம்ம இப்போ நோட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, இன்டீஜர்ஸ் அப்படின்றது இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து 0 to 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரோ வந்து இது ரோ, இது காலம். ஸோ 0, 1, 2, 3. ஓகேங்களா? இதில் 2 இல்லாமல் 2க்கு மேலே 1 வரைக்கும் எடுத்துக்கும். ஏன்னா இது வந்து நார்மல் இண்டெக்ஸிங்கை ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா? இது பேர் வந்து இன்டீஜர் பேஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காலம். காலம் வந்து 0 to 4ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 0, 1, 2, 3, 4. ஸோ டோட்டலுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் நான் இப்போ நோட்டில் போட்டு காமிச்சிருந்தாங்க, நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய வந்து ஸ்லைசிங் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் இந்த ஒரு வேல்யூவை நீங்கள் மாடிஃபை பண்ண போறீங்க அப்படின்னா எப்படி மாடிஃபை பண்ணுறது? ஏன்னா இதில் வந்து ரோ காலம்னு கொடுத்துருக்கு. இதை எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க, சேம் தான். 0 அப்படின்றது இங்க இருக்கிறது ரோ, இங்க இருக்கிறது காலம். எந்த ரோவை நீங்க மாடிஃபை பண்ண போறீங்கன்றத பாருங்க. இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரோவை நீங்க வந்து மாடிஃபை பண்ண போறீங்கன்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது? 0. ஸோ 0 அப்படின்ற ரோல நெக்ஸ்ட் வந்து 1 அப்படின்ற காலம். காலம் வந்து 0ன்னு ஸ்டார்ட் ஆகுமா? 0, 1, 2, 3. இங்க 1ன்றது எஃப்டிஎஸ். அதை வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் 100 ஆல்ரெடி மாடிஃபை பண்ணியிருந்தேன்றதா அப்படி வருது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு 95 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 95 நான் மாடிஃபை பண்ணிட்டேன். எஃப்டிஎஸ் மார்க் இப்போ எனக்கு 95 மாறுதான்னு பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, மாறி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 18 மாடிஃபை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்டிகுலராக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த இண்டெக்ஸிங் வேல்யூவை நீங்கள் எடுத்து பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன். இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்க, ஐஎல்ஓசி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஐஎல்ஓசினா நார்மல் இண்டெக்ஸிங் ஃபாலோ ஆகும். ஓகே, இப்போ அப்படியே ஆப்போசிட் வந்துருங்க, எல்ஓசி ஃபார்மேட்டு. இதில் வந்து ரோ லேபிள்ஸும் காலம் லேபிள்ஸும் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். சேம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எல்ஓசி கொடுத்துட்டு ரோ நேம் வந்துட்டு ராம்னு இருக்கு, அப்புறம் காலம் நேம் வந்து நீங்கள் டிஎஸ் கொடுத்தீங்கன்னா ராம் அப்படின்ற ரோல காலம் டிஎஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இந்த இடத்துல.
நீங்கள் ஒரு வேல்யூவை செலெக்ஷன் பண்ணி பார்க்க போறீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கணும். இப்போ அதுவே நீங்கள் ஸ்லைசிங் பண்ண போறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் இண்டெக்ஸிங்லாம் ஃபாலோ பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால நீங்கள் லேபிளை வச்சு நீங்கள் கால் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட்ல வந்து இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து கால் ஆயிடும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து ராம் வரைக்கும்னா அந்த ராம் வரைக்குமே எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் கிடையாது. ராம் வரைக்குமே எக்ஸிக்யூட் ஆயிடும். இப்போ டோட்டல் அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து டோட்டல் வரைக்கும் அந்த டோட்டல் கூட எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாருங்க ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். இதுல வந்து லேபிள்ஸ் வச்சு தான் நம்ம கால் பண்ணிருப்போம். ஸோ இண்டெக்ஸ் கிடையாதுன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க. இதுல வந்து நான் லாஸ்ட் 2 கால் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் 2 ரோ வந்து நான் இங்க செலக்ஷன் பண்ண போறேன், ஸ்லைசிங் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ எல்ஓசி ஃபங்க்ஷன் தான். ஸோ இங்க டைரக்டா அந்த ரோவோட நேமையே கொடுத்துக்கலாம். சாயின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுல இருந்து தமிழ்னு கொடுத்தீங்கன்னா இந்த 2 ரோ உங்களுக்கு சூஸ் ஆயிடும். காலம் எது வரைக்கும் எனக்குன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லா டோட்டல் வரைக்கும் நீங்க டோட்டல் அப்படின்ற லேபிள் கொடுத்தீங்கன்னா டோட்டல் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி நீங்கள் நிறைய ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.